எந்த வேலை கொடுத்தாலும் விருப்பத்தோடு செய்யும் மனிதர்கள் மிகவும் குறைவு. ஆனால் விருப்பத்தோடு வேலை செய்வது ஒரு அற்புதமான கலை. மேஜை துடைப்பது, பந்தி பரிமாறுவது, வயிற்றுக் காப்பாளர் வேலை செய்வது, வெள்ளை அடிப்பது போன்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதை விருப்பத்தோடு செய்தால் அது அற்புதமாக மாறும். விருப்பத்தோடு வேலை செய்வதுதான் வெற்றியின் முதல் படி. எப்படி விருப்பத்தோடு வேலை செய்வது? நாம் வேலையின் முக்கியத்துவத்தை உணர்வோம். நாம் செய்யும் வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்தால் அதை விருப்பத்தோடு செய்ய ஆர்வம் வரும். நாம் வேலையில் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவோம். நம் வேலையின் புதுமையான யோசனைகளை புகுத்தி அதை வித்தியாசமாக செய்வோம். நம் வேலையை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வோம். சவாலான வேலைகளை செய்வது நமக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும். நாம் வேலையில் நேர்மையான அணுகுமுறையை வளர்ப்போம். எந்த வேலை செய்தாலும் அதை நேர்மையான எண்ணத்துடன் செய்வோம். நாம் வேலையில் முன்னேற்றம் காண முயற்சி செய்வோம். நம் வேலையின் தொடர்ந்து முன்னேற்றம் காண முயற்சி செய்தால் அதை விருப்பத்தோடு செய்ய ஆர்வம் வரும். மேலும் நேர்மையான மனநிலை வேலையில் வெற்றி பெற எப்படி உதவுகிறது? நம்பிக்கையை அதிகரிக்கிறது. நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் விருப்பத்தோடு கடினமான உழைக்க தூண்டுகிறது. பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது. எதிர்வரும் பிரச்சனைகளை சவாலாக பார்க்க வைத்து அவற்றை கடக்க உதவுகிறது. படைப்பாற்றலை தூண்டுகிறது. நேர்மையான சிந்தனை புதுமையான யோசனைகளை தோற்றுவிக்கிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. வேலையில் மன அழுத்தம் குறைந்தால் அதிக உற்சாகத்துடன் வேலை செய்ய முடியும். எனவே விருப்பத்தோடு வேலை செய்வதோடு நேர்மையான மனநிலையும் வளர்த்து கொள்ளுங்கள். நேர்மையான மனநிலையை அதிகரிக்கும் ஒரு எளிய டெக்னிக். நன்றி குறிப்பு. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன் அன்றைய தினத்தில் நடந்த நல்ல விஷயங்களை 3 என்று எழுதி கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நேர்மையான விஷயங்களில் கவனம் செலுத்த பழகி நேர்மையான மனநிலை வளரும். விருப்பத்தோடு வேலை செய்வதால் நம் வேலையின் மகிழ்ச்சி இருக்கும். அதுவே வெற்றியை நோக்கி பயணத்தின் ஆரம்பம்.